ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அபுதாபி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அடிப்பொலியான சிக்கன் ஜிங்கர். ரொம்ப ஈஸி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஹாட் சில்லி சாஸ், 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 மூடி வினிகர், கொஞ்சமாக ஒரிகானோ, அதுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 6 to 7 hours நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா அதில் மசாலா கோட் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கோல்டு வாட்டரில் நான் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து ஒரு 10 செகண்ட் 2 சைடுமே நல்லா டிப் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ளெயின் மைதா பவுடரில் அதை நான் அப்படியே கோட் பண்ணி நல்லா நம்ம உள்ளங்கையாட்டி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதில் ஃபுல்லாக அந்த கோட்டிங் கரெக்டாக வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது எப்படி வரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிடுங்க ரெஸ்ட் ஆஃப் த மைதாவை. இதாங்க நான் ஃபைனலாக பண்ணி வச்சுருக்கேன் எல்லா சிக்கனோட கோட்டிங்கும். ஒரு 5 to 10 minutes ரெஸ்ட்டில். அதுக்கப்புறம் நான் நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஹீட் பண்ண பிறகு மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 7 minutes சிக்கனை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் பேனில் பட்டர் போட்டு பன்னை டோஸ்ட் பண்ணி ஹோம் மேட் கால்ஸ்லோ, அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னோடய சிக்கன் நான் அதில் ஆட் பண்ணி ஒரு ஸ்லைஸ் சீஸ், ஆப்ஷனல் தான் அது. அதுக்கப்புறம் சீஸ் மேலே கொஞ்சமாக கால்ஸ்லோ ஆட் பண்ணி நான் பன்னை க்ளோஸ் பண்ணிட்டேன். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வேணுன்னா பேனில் பட்டர் போட்டு ஒரு 1 minute நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸியான சிக்கன் ஜிங்கர் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.